त्रिनेत्रं वरदं शान्तं कुमारं च दिगम्बरं गदां शङ्खं च शक्रं च बाणपात्रं च दारिणं लक्ष्म्या सहितं वामे गरुडासनसुस्थितं नीलवर्णं महादेवं वन्दे श्रीक्रोधभैरवम्. இந்த ஸ்லோகத்துல நம்ம எந்த பைரவரை வழிபடுறோம் அப்படின்னா குரோத பைரவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பைரவர். இந்த குரோத பைரவர் விஷ்ணு பகவானை ஆட்சி செய்யக்கூடிய பைரவராக இருக்கார். அதனால இவரோட கையில விஷ்ணு பகவானுக்கு எந்தெந்த ஆயுதங்கள் இருக்கோ, அதாவது சங்கு சக்கரம் கதை போன்ற ஆயுதங்களை விஷ்ணு பகவான் தாங்குறார் இல்லையா, அந்த ஆயுதங்களையே தாங்கக்கூடிய அற்புதமான பைரவராக இருக்கார். இந்த பைரவர் தான் விஷ்ணுவுக்கே சக்தி கொடுக்கக்கூடிய பைரவர். அப்படிங்கிறதுனால விஷ்ணுவினுடைய சக்தியான வைஷ்ணவி சக்தி இவரினுடைய பத்னியாக, அதாவது மனைவியாக இருக்கார். விஷ்ணுவுக்கு என்ன வாகனமோ, அதாவது விஷ்ணுவோட வாகனமான கருடன் தான் இவரோட வாகனமாகவும் சொல்லப்படுது. அந்த வகையில நாம பார்க்கும் பொழுது புதன் கிரகத்துக்கு அதிதேவதையாக இவர் இருக்கார். புதனோட அருள் நமக்கு இருந்தது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல ஞானம் ஏற்பட்டு கலைகள்ல நல்ல தேர்ச்சி ஏற்படும். அந்த வகையில கலைகள்ல நல்ல தேர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான பைரவராக இந்த குரோத பைரவர் இருக்கார். அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலவிதமான தடைகளை நீக்கி நம்மளோட மனதுல இருக்கக்கூடிய கோபத்தை அடக்கக்கூடிய சக்தியை கொடுத்து நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை நீக்கி நமக்கு இன்பமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் இந்த குரோத பைரவர். அடுத்து நாம பார்க்க போறது யாரு அப்படின்னு கேட்டான்னா உன்மத்த பைரவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அற்புதமான பைரவர். त्रिनेत्रं वरदं शान्तं कुमारं च दिगम्बरं हेमवर्णं महादेवं अश्ववाहनसुस्थितं खड्गं कपालं मुशलं दन्तं केटकं तथा वराहि शक्ति सहितं वन्दे उन्मत्त भैरवम्. இந்த உன்மத்த பைரவரானவர் அஸ்வவாகனம், அதாவது குதிரை வாகனத்துல ஏறக்கூடியவராகவும் வாராகி தேவியை தன்னுடைய மனைவியாக கொண்டவராகவும் இருக்கக்கூடிய அற்புதமான பைரவராக இருக்கார். நவகிரகத்துல ஒருத்தராக இருக்கக்கூடிய குரு ப்ரஹஸ்பதி இருக்கார் இல்லையா, இவரை ஆட்சி செய்யக்கூடிய பைரவராக இருக்கார். அதனால ஜாதகத்துல குரு தோஷமானது நீங்கணும் அப்படின்னா இந்த உன்மத்த பைரவரை நாம வழிபடும் பொழுது ஜாதகத்துல இருக்கக்கூடிய குரு தோஷமானது நீங்குது. இந்த உன்மத்த பைரவரை நாம வணங்கும் பொழுது நம்ம மனதுல இருக்கக்கூடிய பலவிதமான சந்தேகங்கள் சஞ்சலங்கள் இது எல்லாம் தீருதான். அது மட்டும் இல்லாம நம்மளோட மனதுல ஒரு ஆன்மீக எழுச்சி ஏற்பட்டு நம்மளுடைய ஆசைகளை அடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனநிலை ஏற்பட்டு ஆணவமானது அழியுது அப்படின்னு சொல்றாங்க.